எப்படி இருக்கு? சூப்பர். நீங்க அடிச்சதெல்லாம் அப்படியே மறந்துருச்சு. 2 பீஸ் தான் போட்டீங்களா? டேய், இன்னும் கொஞ்சம் இருக்குடா. இத சாப்பிடு, நல்லா சாப்பிடு. அப்புறம் அப்புறம் சாப்பிடுங்க. டேய் மாறா, சின்ன வயசுல உங்க அம்மா இதே மாதிரி உப்பு கறி பண்ணுவா. அப்போ நீ இந்த மேடையில உட்கார்ந்து சூடா ஒவ்வொன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்ப. இன்னைக்கு உன் அம்மா உன் கூட இல்ல, அதனால என்ன சாப்பிடுறாங்க. டேய், என்னாச்சுடா? இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. அம்மாவோட கைப்பக்குவம் அப்படியே இருக்கு உங்களுக்கு. சாப்பிடு சாப்பிடு. ரவுடி, ஐயோ, இன்னைக்கு சும்மா விடக்கூடாது. இவர ஆளு கிடைச்சா அடிச்சுக்கிட்டே இருக்காரு அந்த ஆளு. டேய், என்ன ஏதோ தனியா பேசணும்னு கூப்பிட்ட? இது சரிப்பட்டு வராது. நான் எங்கேயாவது கிளம்புறேன். கிளம்புறியா? எங்க கிளம்புற? என்ன பிரச்சனை உனக்கு? டைரக்டா விஷயத்துக்கு வா. என்ன பிரச்சனையா? பின்ன என்னப்பா, உங்க அப்பா உடம்புல என்ன அண்ணி நாவியா புகுந்துருக்கு? ஏன் அப்படி கேக்குற? ஆமா, பின்ன என்ன? உன்னையாவது ஒரு நேரம் கொஞ்சிறாரு, ஒரு நேரம் திட்டுறாரு. ஏன்னா 24 மணி நேரம் திட்டிகிட்டே தான் இருக்காரு. நான் என்ன பண்ணேன் உங்க அப்பாவை? உன்னை விட டாடி டாடின்னு அவர் பிள்ளை நான் தாயா சுத்திட்டு இருக்கேன். என்ன என்னமோ பொறுக்கி அயோக்கிய பையன் என்னமோ பாட்ட பேர்ல வச்சு கூப்பிடாரு. என்னால சுத்தமா இங்க இருக்க முடியாதியா. எனக்கு கூட யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு உன் கூட ஆதரவு வந்தா என்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருங்க போல. டேய், அமைதியா இருடா. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. யோ, இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் எனக்கு விவரமா சொல்லு. இல்லையா என்னை இப்படியே விட்டு நான் எங்கேயாவது போய்க்கிறேன். நான் உன் கூட இருக்க மாட்டேன் இனிமேலும். சரி, உங்ககிட்ட சொல்றேன். ஆனா இது சீக்கிரட்டு, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, புரியுதா? சரி, சொல்ல மாட்டேன். பிராமிஸ். பிராமிஸா? டேய், நானும் எங்க அப்பாவும் ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். தச்சே, அறிவு கேட்டவன எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பா. சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பா? யோ, என்னையா சொல்ற? என்னமோ கள்ளக்காதல் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் இருக்கு. என்ன பண்றது? இப்போதைக்கு இது யாருக்கும் தெரியக்கூடாது. யோ, என்னையா சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலையா. யோ, அப்பா புள்ள எதுக்கே இப்படி ரகசிய உறவுல இருக்கணும்? அது எங்க நேரம். டேய், வந்துட்டாரு அண்ணிய. நமக்குள்ள இருக்கிற இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. டேய், நான் உன்னை திட்டுறது வெறும் பேச்சுக்கு தாண்டா. உன் மேல எனக்கு ரொம்ப பாசம் இருக்குடா. நிஜமாவா டாடி? ஆமாண்டா. அத்தனை வருஷம் ஜெயில இருந்து என் பிள்ளைக்கு ஒத்தாசை இருந்திருக்குல்லடா. உன் மேல எனக்கு பாசம் இல்லாம போயிடுமா? இதெல்லாம் சும்மா ரொவாய்க்கு. டேய், நான் உன்னை திட்டினா பாசமா கூப்பிடுறேன்னு அர்த்தம். உன்னை உறவாக்கறன் திட்டினேன்னு வையேன், அப்போ ஐயா ராசா அப்படின்னு நான் கூப்பிடுறேன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்க. ஐயா ராசாவா? அப்ப நான் திட்டுறது எதுவுமே உனக்கு திட்டுற மாதிரியே தெரியாது. விஷத்தை குடிச்சிட்டு டீயை குடிச்ச மாதிரி நினைச்சுக்க சொல்றீங்களா? சரி, பண்றேன். உங்க வீட்டு சோற தின்றுருக்கேன். நீங்க போற தாளத்துக்கெல்லாம் ஆட்டம் ஆடுறேன். என்ன டாடி? டேய், உறவாக்குற பசங்களா? அண்ணின் வந்து தர்றோம். இங்க நின்னு கதை பேசிட்டு இருக்கீங்க. போடா, போய் வேலை பாரு டாடி. இந்த பக்கம் போடா. பாத்தியா? ஸ்டூபிட். ரெண்டு பேரும் பேசிட்டீங்கல்ல, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. அண்ணா, நீ உன் புள்ளகிட்ட பேசிட்ட தானே? ரெண்டு பேரும் அன்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டிக்கிட்டீங்கல்ல. எத்தனை வருஷம்னா, எத்தனை வருஷம் அப்பாவும் புள்ளையும் பேசிக்காம முகத்தை திருப்பிக்கிட்டு இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்ததை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மனசு நிறைஞ்சு இருக்கு. நீ மாறின மன்னிச்சிட்டல. அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண தப்பெல்லாம் நீ நீ மறந்துட்டல்ல. அவனை மனசார ஏத்துக்கிட்டல்ல.
சொல்லுண்ணா. இது போதும் எனக்கு, இது போதும். நீங்க 2 பேரும் ஒன்னா சேரணும்னு நான் எவ்வளவு சாமியை கும்பிட்டு இருப்பேன், எத்தனை கோயிலுக்கு போயிருப்பேன், எத்தனை விரதம் இருந்திருப்பேன். என் குமுறல் எல்லாம் ஏதோ ஒரு சாமி காதுல கேட்டுடுச்சு. அத அப்பாவும் புள்ளையும் சேர்த்து வச்சு என் கண்ணு குளிர வச்சிடுச்சு. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்ல. நம்ம குடும்பம் பழையபடி நல்ல நிம்மதியா இருக்கும்னு நம்பிக்கை வந்துடுச்சு. இனிமே நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம்லன்னா. அழாதவள்ளி. போதும் போ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன்னா உனக்கே தெரியும்ல, நீயும் அவனும் பேசணும், நீ அவன் கூட எப்படி ஒன்னா இருக்கணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசுறதெல்லாம் என்கிட்டயே மறைச்சிட்டீங்கல்ல. அத்தை, இப்போதைக்கு இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். குறிப்பா என் பொண்டாட்டிக்கு தெரிய வேண்டாம். அவ தெரிஞ்சா கோவப்படுவா. அதுதான். ப்ளீஸ். அடே பொண்டாட்டி தாசா, நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க 2 பேரும் இதே மாதிரி எப்பவும் ஒத்துமையா இருக்கணும். திரும்ப நீ அவனை திட்டுறது, நீ கோச்சுக்கிறது, பதில் பேசுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. சரியா? சொன்னது புரிஞ்சுதா? ஒரு வாய் பிரியாணி சாப்பிடுறியா? இருக்கட்டும், பரவாயில்ல பரவாயில்ல, நீங்களே சாப்பிடுங்க. அதான் நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட போறோம்ல, அப்ப சாப்பிடுறேன்.